எப்பவும் போல இன்னைக்கும் அம்மானு சிம்மானு பேய் கதையோட தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட என்ன கதை சொல்ல போறேன்னா, ஒரு பையன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தன்னோட அண்ணனோட போய் இருந்துட்டு வரலான்னு அண்ணனை பார்க்கறதுக்கு அண்ணனோட வீட்டுக்கு போயிருக்கான். போன இடத்துல அந்த பையனால இப்போ வரைக்கும் அவன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவமே அங்கே நடந்திருக்கு. அப்படி என்னதான் நடந்திருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? அண்ணன் வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரேன்னு அந்த பையனோட அம்மா அப்பா கிட்ட அந்த பையன் சொல்லிட்டு அவனோட ஜாமான்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு வீட்டுக்கு தங்க போகிறதுனா ஜாமான் எடுத்துகிட்டு போவாங்க. அவனோட துணிமணி, அவனுக்கு தேவையான ஜாமான், லேப்டாப், இந்த மாதிரி அவன் ஃபோனு, அவனோட காசு, பேக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அண்ணன் வீட்டுக்கு போகிறான். அந்த பையனுக்கு ஒரு 18-19 வயசுதான் இருக்கும். அண்ணன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அண்ணனை பார்க்குறாள் இல்லையா, அவங்க 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமாக கட்டி பிடிச்சில பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அந்த பையன் அவங்க அண்ணன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறான். நீ எப்படி இங்கே இருக்க, உன்னால் எப்படி இங்கே ரொம்ப நாள் இருக்க முடியுது, அன்னைக்கு இந்த இடத்த பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ வேலை செய்கிற இடத்துல ஏன் உனக்கு இந்த மாதிரி ஒரு காட்டு பகுதியில் வீடு கொடுத்துருக்காங்க, உனக்கு பயமா இல்லையான்னு அந்த பையன் அவங்க அண்ணங்கிட்ட கேட்டிருக்கான். நீ பயப்படுற மாதிரியே தான்டா நானும் பயந்தேன். இந்த இடத்துக்கு முத பார்க்கும்போது இந்த வீட்டில் இந்த இடத்துல தனியாக எப்படி இருக்க போகிறோன்னு நினச்சி நான் ரொம்பவே பயந்தேன். அது மட்டும் இல்லை, நைட்டானா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். இப்போது அந்த பயம் சுத்தமாக இல்லை, எனக்கு பழகிருச்சு. நீ பயப்படுற அளவுக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்லை, பார்க்குறதுக்கு தான் பயமாக இருக்கும், ஏன்னா எதுவுமே ஆகாது, நீ தைரியமாக இருக்கலாம். இந்த இடம் காட்டுக்கு பக்கத்துலேயே இந்த வீடு இருக்கு இல்லையா, அதனால நைட்டில் இந்த காட்டு மிருகங்கள் கொஞ்சம் வரும், அதனால தனியாக வெளியில் எங்கேயே போகாதுன்னு அந்த பையனோட அண்ணன் அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு வாரம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இந்த பையன் அவங்க அண்ணனோட அந்த வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்திருக்கான். அவங்க அண்ணனுக்கு சனி ஞாயிறு இந்த 2 நாள் லீவுன்றதுனால வெள்ளிக்கிழமை ஒரு வேலை முடிஞ்சு வரும்போது இவங்க 2 பேர்த்துக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. நைட்டு லேப்பாக பண்ணலான்னு அவங்க அண்ணன் எல்லாத்தையுமே வேலை முடிஞ்சு வரும்போது வாங்கிட்டு வராரு. மறுநாள் அவங்க அண்ணனுக்கு வேலை இல்லாதனால அண்ணனும் தம்பியும் ரொம்ப நேரமாக விடிய காலம் 1 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் 1 மணிக்கு மேலே தான் 2 பேரும் தூங்குறதுக்கே போகிறாங்க. அண்ணன் தனியாக போய் தூங்குறாரு, தம்பி தனியாக ஒரு ரூமில் தூங்குறாரு. இப்படி தம்பி தூங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு சரியாக டைம் தெரில, 3 மணியா இல்லை 3:30க்குள்ள. இந்த டைமில் அவர் ரூம் ஜன்னலில் யாரோ பலமாக அந்த உடச்சி துறப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சத்தம் கேட்குறது அவருக்கு ரொம்ப நல்லாவே கேட்டிருக்கு. அவர் திடுக்குன்னு எந்திரிச்சுன்னா இப்படி சத்தம் கேட்குதுன்னு அந்த பையன் எந்திரிச்சு உட்காந்து அந்த படிக்க எந்திரிச்சு உட்காந்து நல்லா சுற்றி பார்க்குறான், ரூமுக்குள்ளே யாராவது வந்திருக்காங்களா இல்லையான்னு. அப்படி பார்க்கும் போது அந்த ரூமுக்குள்ளே இந்த பையனை தவிர யாருமே இல்லை. ரூமுக்குள்ளே யாரும் இல்லைன்றதை இந்த பையன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவன் திரும்பவும் தூங்க ஆரம்பிக்கிறான். மறுநாள் விடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அண்ணன் குசிலில் 2 பேருக்கும் சேர்த்து காஃபி போட்டுட்ருக்காரு. அண்ணன் காஃபி போட்டுட்ருக்கும் போது தான் இந்த பையன் தூங்கி எந்திரிச்சு கீழே வரான். இவன் வர்றதை பார்த்தோன்னே அவங்க அண்ணன் கிச்சன்லேருந்து சரி இவனுக்கு காஃபி கொண்டு கொடுக்கலான்னு குசினிலேருந்து காஃபி கப்பை எடுத்துகிட்டு வராரு. இந்த பையன்கிட்ட இந்த பையன் மூஞ்ச பார்த்தவர் தான் கையில் இருந்து அந்த காஃபி கப் இருக்கு இல்லையா, அது அப்படியே கீழே விழுந்து உடையுது. அந்த பையனை பார்த்து அந்த பையனோட அண்ணன் ரொம்பவே பயத்தோட ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கப்பு கீழே விழுந்து உடஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு கண்ணாடி எடுத்து அந்த பையன் முகத்துக்கு நேராக காட்டுறாரு. அந்த கண்ணெல்லாம் மூஞ்ச பாருன்னு சொல்லி. அப்படி அது பார்த்து அந்த பையனுக்கு அது என்ன சொல்லுவாங்க, ஒரே அதிர்ச்சின்னு சொல்லலாம். அவன் முகத்துல ஒரு வெட்டு நீட்டாக ஒரு கூர்மையான ஒரு கத்தி மாதிரி வச்சு கிழிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்பவே ஆழமான ஒரு காயம் அந்த பையன் முகத்துல இருந்திருக்கு. இந்த காயம் உன் முகத்துல எப்படி வந்துச்சு, நீ என்ன பண்ணனா அவங்க அண்ணன் அந்த பையன்கிட்ட கேட்கும் போது தான் அந்த பையனுக்கே தெரியல அந்த காயம் தனக்கு எப்படி வந்துச்சுன்னு அவனுக்கே தெரியல. அவனால் எதையுமே ஞாபகப்படுத்தி அவங்க அண்ணன்கிட்ட சொல்ல முடியல. அவங்க அண்ணன் திரும்ப திரும்ப கேட்குறாரு, நீ ஒழுங்காக சொல்லு, நீ எங்கே போன, என்ன பண்ண, இவ்வளோ பெரிய காயம் உன் முகத்தில் எப்படி வந்துச்சுன்னு. அந்த பையன் திரும்ப திரும்ப எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்றான். இந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு அந்த பையனுக்கு தெரியல.
அப்போ அவங்க அண்ணன் என்ன பண்ணுறேன்னா அந்த பையனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் டாக்டர் இந்த பையனை பார்த்து கேட்குறாரு, இந்த காயம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்கும் போது அந்த பையன், எனக்கு தெரியல டாக்டர், இந்த காயம் எப்படி பட்டுச்சுன்னு எனக்கு தெரியலன்னு அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறான். அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு அந்த டாக்டர் கேட்கும் போது இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், நான் தூங்கும் போது நான் நல்லா தான் இருந்தேன், மறுநாள் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த காயம் என் முகத்தில் இருக்கிறதே எனக்கு தெரியும்னு அந்த பையன் சொல்கிறான். இதை கேட்டதுக்கு அப்புறம் டாக்டர், இவ்வளோ நடக்கும்போது நீ தூங்கிக்கிட்டா இருந்த அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் தான் அந்த டாக்டர் வந்து அந்த பையன்கிட்ட கொடுத்துருக்காரு. இந்த பையன் உடம்புல வேற ஏதாவது காயங்கள் இருக்கான்னு டாக்டர் வந்து சட்டையெல்லாம் கழட்டி ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செக் பண்ணும் போது இவன் முதுகுக்கு பின்னாடி யாரோ ரொம்ப பலமாக ஆழமாக அப்படியே பொறாண்டி விட்டது சொல்லுவாங்களே, அப்படியே கீரல் போட்ட மாதிரி, அந்த மாதிரி கீரல் காயம் அந்த பையன் முதுகில் இருந்திருக்கு. அதுவும் ரொம்பவே ஆழமாக தான் இருந்திருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் டாக்டரே ரொம்பவே பயந்துட்டாரு, இப்படி கூட ஒரு ஆளுக்கு வந்து கீரல் போட முடியுமான்னு சொல்லி. அப்போ அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, இது கூட உனக்கு தெரியலையான்னு. அவன் அதான் சொல்கிறான், இது கூட எனக்கு தெரியல, முதுகு பின்னாடி ஒரு மாதிரி வலியாக தான் இருந்தது இங்கே வரும்போது, ஏன்னா இந்த அளவுக்கு கீரல் இருக்குன்னு எனக்கே தெரியல, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறான், இல்லை இந்த கீரலும் வந்து ரொம்பவே ஆழமாக இருக்குது, இதை பார்க்கும் போது யாரோ நெகத்தால் அப்படியே கீறின மாதிரி தான் இருக்குது, இது ஒரு மனுஷன் கீறின மாதிரி இல்லை, நீ கொஞ்சம் கவனமாகவே இரு, உனக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியலன்ற, அதனால வந்து நீ ரொம்ப கவனமாக இருக்கணும், எதுக்கும் ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிடுங்கன்னு அந்த அண்ணனும் தம்பிக்கிட்டேயும் அந்த டாக்டர் சொல்லி தான் அவங்கள வீட்டுக்கே அனுப்பி விடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையன் அவங்க அண்ணன்ட்ட சொல்கிறான், நைட் ரூமில் நடந்துச்சு, அந்த ஜன்னல் உடச்சி யாரும் உள்ளே வர்ற மாதிரி அந்த சத்தம் கேட்டுச்சு, நான் எந்திரிச்சு பார்த்தேன் யாருமே இல்லை, இது வந்து எங்கேருந்து எப்படி இந்த சத்தம் வந்துச்சுன்னே தெரிய ஐயோ என்ன நான் உளறேன், இந்த சத்தம் எங்கேருந்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் எந்திரிச்சு பார்த்தேன் யாருமே இல்லைன்னு அந்த பையன் வந்து அவங்க அண்ணன்ட்ட சொல்லும் போது அவங்க அண்ணன் அந்த பையனை பார்த்து ஒரு மாதிரி அமைதியாகவே தான் இருக்காரு, எதுவுமே சொல்லலை. சரி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, நீ பயப்படாதுன்னு சொல்லி அந்த பையனை சமாதானம் தான் அன்னைக்கு அவங்க அண்ணன் பண்ணுறாரு. அண்ணன் நம்மக்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறாருன்றது மட்டும் அந்த பையனுக்கு ரொம்பவே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. 2 நாளுக்கு அப்புறம் நைட் அவன் ரூமில் நடந்ததை தான் இப்போ வரைக்கும் அந்த பையனால அவன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாத ஒரு சம்பவமே அன்னைக்கு நைட்டு அந்த பையனுக்கு அந்த வீட்டில் அவனோட ரூமில் நடந்திருக்கு. அது என்னன்னா, அவன் ரூமில் நைட் வந்து அந்த பையன் வந்து தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும் போதும் அதே சத்தம் அந்த பையனுக்கு வந்து கேட்டிருக்கு. இந்த பையனும் திடுக்கிட்டு முழிச்சு பார்க்கும் போது அந்த பையனோட உயிரே அந்த பையன்கிட்ட இல்லைன்னு சொல்லலாம். அப்படி ஒரு விஷயத்தை தான் அந்த ரூமில் அந்த பையன் அன்னைக்கு நைட்டு பார்த்தான். அப்படி அந்த பையன் என்னத்தை பார்த்தானா, உடி போட்டிருந்தா ஒரு ஆளோட தலை எப்படி இருக்கும், உடி போட்ட ஒரு மனுஷன் எப்படி இருப்பான், அந்த மாதிரி ஒரு உருவத்தை அந்த நைட் அந்த ரூமில் அந்த பையன் பார்த்துட்டு இருக்கான். அவன் முன்னுக்கு நேராக வந்து நிற்கிது. அதுக்கு வந்து வாய் மூக்குன்னு சொல்லி எதுவுமே இல்லை, கண்ணு இருக்கிற இடம் கூட காலியாக தான் இருக்குது, ஓட்டையாக கருப்பாக இருந்திருக்கு. அந்த கண் இல்லாத இடத்துலேருந்து ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஜெல் மாதிரி ஒளிவிட்டே இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து அந்த பையன் அலறி கத்துறது கூட அவங்க அண்ணனுக்கு கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த உருவம் வந்து கை கால்லாம் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்திருக்கு, அதோட நகம் கூட ரொம்பவே கொடூரமாக இருந்திருக்கு. அப்போவே அந்த பையனுக்கு புரிஞ்சிருக்கு, அன்னைக்கு நைட்டு அந்த மூஞ்சிலையும் சரி அவன் முதுகுலையும் சரி கோடு போட்டது இதுதான். அப்படி ஒரு உருவம் அவன் முன்னுக்கு வந்து நின்றுட்டு இருந்தான். அவனுக்கு அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த உருவத்தை அவனுக்கு பார்த்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பக்கத்தில் இருக்கிற அவன் கையில் கிடச்ச ஒரு ஜாமானை எடுத்து அந்த உருவத்து மேலே வீசியிருக்கான். அந்த பையன் கையில் கிடச்ச ஜாமானை அது மேலே தூக்கி அடித்தோடனே அதுக்கு எங்கேருந்து தான் அவ்வளோ கோவம் வந்துன்னு தெரில, ஒரு மாதிரி கத்திக்கிட்டே, அதுக்கு வாய் இல்லைன்னாலும் அந்த பையனுக்கு ஒரு மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை அந்த பையனால் கேட்கவே முடியல. அந்த சத்தத்தோட அவன் அந்த பையன் மேலே அந்த கொடூரமான உருவம் வந்து பாஞ்சி அந்த பையனை கீழே தள்ளி அதோட நெகை இருக்கும் இல்லையா, நீட்டா அந்த நெகத்தை வச்சு அந்த பையனோட சட்டையோடு சேர்த்து அந்த நெஞ்சை வந்து கிழிச்சு அந்த அப்படி
அது என்ன சொல்லுவாங்க, அப்படியே பொறாண்ட பார்த்துருக்கு அந்த உருவம். அவன் நெஞ்சை கிழிக்க தான் அதை ட்ரை பண்ணியிருக்கான். அந்த பையன் சொல்கிறத பார்த்தா அந்த பையனோட நெஞ்சை கிழிக்கிறதுக்கு தான் அந்த உருவம் வந்து, அந்த கொடூரமான உருவம் வந்து ட்ரை பண்ணியிருக்கு. அப்போ இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவனால முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்ணி அதோட மூஞ்சிலேயே எட்டி உதைச்சிருக்கான். எட்டி உதைச்சோடனே அது வந்து அவனை விட்டு கொஞ்சம் விலகி போனதுக்கப்புறம் அவனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேகமாக அந்த வீட்டை விட்டு வெளியில் ஓட முடியுமோ அவன் ஓடி இருக்கான். ஓடுனவன் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த காட்டில் ஒரு கல்லில் அடித்து அவன் அங்கேயே விழுந்தது மட்டும்தான் அந்த பையனுக்கு ஞாபகத்தில் இருக்குது. மறுநாள் கண்ணு திறக்கும் போது அந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்கான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்குற அந்த டாக்டர் வந்து ஏற்கனவே அவன் முகத்துக்கெல்லாம் காயத்துக்கெல்லாம் மருந்து கொடுத்தாருல, அதே டாக்டர் தான். டாக்டரை பார்த்த அந்த பையன்கிட்ட டாக்டர் வந்து, உனக்கு வந்து 2 நல்ல விஷயம், 2 இல்லை, ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் இருக்குன்னு அந்த பையன்கிட்ட வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் வந்து சொல்கிறாரு. இதில் நீ முதல்ல எதை கேட்க போகிறேன்னு அந்த பையன்கிட்ட அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பையன் சொல்லியிருக்கான், முதல்ல நல்ல விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள் டாக்டர்னு அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவன் பேசியிருக்கான். அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக உன் வீட்டிலேருந்து உங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க, அவங்க வெளியே தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு அந்த பையன்கிட்ட அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டதோடனே அந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா அம்மா அப்பா வந்துட்டாங்க, அண்ணனையும் கூட்டிகிட்டு நம்ம போயிடலான்னு அந்த பையனுக்குள்ள ஒரு எண்ணம். 2வது விஷயத்த சொல்லாமல் டாக்டர் வந்து அவர் வேலையே பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த பையன்கிட்ட எதையுமே சொல்லலை. அப்போ இந்த பையனாவே கேட்டிருக்கான், டாக்டர் 2 விஷயம் இருக்க சொன்னீங்க, 1 சொல்லிட்டீங்க, இந்த கெட்ட விஷயத்தை நீங்கள் இன்னும் என்கிட்ட சொல்லலை, அது என்னன்னு அந்த பையன் டாக்டர்கிட்ட கேட்டிருக்கான். அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வெயிட் பண்ணு, உங்கள் அம்மா அப்பாவும் வந்துடட்டும், வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு. அந்த வரைக்கும் அந்த பையனால் வெயிட் பண்ண முடியல. ரொம்பவே போஸ்ட் பண்ணி அந்த டாக்டர்கிட்ட அந்த பையன் கேட்டிருக்கான். அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் அண்ணன் நீ வீட்டை விட்டு ஒடியாந்த இல்லையா, அன்னைக்கு நைட்டு ரொம்பவே கொடூரமான முறையில் உங்கள் அண்ணனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, அந்த வீட்டில் இறந்து போயிருக்காரு. அவரோட உடல் உறுப்புகள்லாம் யாரோ பிச்சு எடுத்து வெளில போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே கொடூரமாக உங்கள் அண்ணன் அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டில் இறந்து போயிருக்காருன்னு அந்த டாக்டர் அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே அந்த பையன் அப்படியே உடஞ்சி போயிட்டான், அண்ணன் இறந்து போன செய்தியை கேட்டு. அந்த பையனால அவங்க அண்ணன் இறந்ததை ஏற்றுக்கவே முடியல, தாங்கவே முடியல. அன்னைக்கு நைட்டு அண்ணனை தனியாக அந்த வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும் ஓடி வந்துட்டுனால தான் அண்ணன் இறந்து போயிட்டான். அதுதான் அண்ணனை கொண்டிருக்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்பவே கொடூரமாக பயங்கரமாக இருந்தது. அது கண்டிப்பாக மனுஷனே கிடையாது, அதுதான் அண்ணனை கொண்டிருக்கும்னு சொல்லி அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு கத்தி கதறி அவங்க அம்மா பட்டு சொல்லிட்டு இருக்கான். அவனை தேர்த்தி கொண்டு வர்றதுக்கே அந்த பையனோட அம்மா அப்பாவும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. எப்படியும் அந்த பையனை கஷ்டப்பட்டு தேத்தி கொண்டு வந்த அவங்க இறந்து போனார் இல்லையா அந்த அண்ணன், அந்த பையனோட அண்ணன், அவருக்கு தேவையான இறுதி சடங்குகள்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பையன் ரொம்பவே கெஞ்சி அவங்க அம்மா பட்ட ரொம்பவே கெஞ்சி அந்த வீட்டுக்கு நான் போகணும் பார்க்கணுன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால ஒரு நாள் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பையனை அவங்க அம்மா அப்பா அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு திரும்பவும் வந்ததுக்கப்புறம் முதல் தடவை அந்த வீட்டுக்கு வரும்போது அவங்க அண்ணன் அந்த பையன் கூட அந்த வீட்டில் இருந்தார். இப்போது அந்த பையன் அந்த வீட்டுக்கு வரும்போது அண்ணன் இல்லாத அந்த வீடை பார்க்கும் போது அந்த பையனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. அந்த பையன் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க அண்ணன் இருந்து ரூமுக்கு தான் போகிறான். ரூமில் போய் பார்க்கும் போது அவங்க அண்ணன் எப்படி இறந்து கிடந்தார், அந்த இறந்ததுக்கப்புறம் அந்த மார்க்கெலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மார்க்கெலாம் அந்த ரூமில் அப்படியே இருந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும் போதே அந்த பையனுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்க அண்ணன் எப்படி துடிச்சு இறந்து போனாருன்னு. அவங்களோட உடல் பாட்டெலாம் அங்கங்கே செதறி போயிடுச்சுன்னாங்க இல்லையா, அதுக்கு எல்லாம் தாண்டு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த பையனுக்கு இன்னும் அந்த பையனை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்கான். அது என்னன்னா, அந்த ரூமில் அங்கே கருப்பு கலரில் ஏதோ ஒளிவி ஊற்றி இருக்கிறத அந்த பையன் ரொம்பவே நல்லா பார்க்குறான். அதை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு, அது வந்து அந்த கொடூரமான அமானுஷ்யமான உருவத்தை கண் இல்லாத அந்த இடத்துலேருந்து கருப்பாக ஜெல் மாதிரி ஊற்றிட்டு இருந்துச்சு இல்லையா, அது தான் அந்த இடத்துல முழுக்கவே ஊற்றி கிடந்ததை இந்த பையன் ரொம்பவே நல்லாவே பார்த்துருக்கான்.
அந்த பையன் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் இல்லை, எப்பவுமே இந்த சம்பவத்தை அவனால் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தான் அவன் வாழ்க்கையில் ஒரு வடுவாகவே இந்த சம்பவம் மாறி இருக்கு. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அமானுஷ்யமான பேய் கதைகள் ஏதாவது நடந்திருந்தால் அதையும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக சொல்லலாம். என்னோட இந்த இன்ஸ்டா மூலயமா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த அமானுஷ்யமான பேய் கதையை. கதை நல்லா இருந்தால் அதையும் வீடியோவாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும்